ஐடிஎல்லியில் ஃபைலில் நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். அன்டைட்டில் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்க்ரீனு, பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அவுட்புட் ஸ்க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நீ இந்த இடத்துலையும் பிரிண்ட்டை கொடுத்து வேல்யூஸ் நம்ம வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹரி அப்படிங்கிற ஒரு சின்ன வேல்யூ வாங்கலாம். பிரிண்டில் சாதாரணமாக நம்பரை கொடுத்து ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக வாங்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ண அன்டைட்டில் ஃபைலை ஃபஸ்ட்டு ரைட் சைட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு விண்டோஸ் ரைட் ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரைட் சைடு ஃபில் ஆயிரும். இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு அலகேட் ஆயிரும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் என்னுடைய அன்டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபைலை நான் ஃபைலை ரீநேம் பண்ண போகிறேன். சேவ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நியூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பைத்தானில் எனக்கு சிம்பிள் ப்ரோக்ராம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்றேன். சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். பிரிண்ட்டுக்குள்ளார டபுள் கோட்ஸில் ஹரி டெக்னாலஜின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். எனக்கு ஹரி டெக்னாலஜின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு கோடு கொடுக்குறத சேவ் பண்ண மட்டும் போதும். ரன்னில் மாடியூல் ரன் அப்படிங்கிறது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ், ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா F5. ஓகேங்களா? இப்போது நம்ம 2 வேல்யூவை எப்படி அடிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ட்ரெயின் ஃபுல்லான கண்ட்ரோல் ஏ எடுத்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. A = 10, B = 20, C = A + B டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சிங்கிற வேரியபிளை கால் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்க்குள்ளார எனக்கு என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கல அப்படின்னா எனக்கு அந்த வேரியபிள் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஏங்கிற வேரியபிளில் A + B அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கேன். A வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். B அப்படிங்கிறது 20 அப்படிங்கிற வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ப்ளஸ் ஆகி Cயில் ஸ்டோர் ஆகும். எனக்கு C பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாமா? நான் கண்ட்ரோல் எஸ் கூட சேவ் பண்ணிக்கிறேன். F5 அழுத்திடுறேன். எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். 13 பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? என்ன பண்ணுறேன், வேல்யூ மாற்றினேன். ஓகேங்களா? வேல்யூ வந்து 15 மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ரன் பண்ண அப்படின்னா 16 பிரிண்ட் ஆகணுமா? 16 பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? ஓகேங்களா? இது சின்ன ஒரு அடிஷனல் ப்ரோக்ராமு. நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைனஸ் மாற்றணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் அதேமாரி -40 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இது சிம்பிளாக ஒரு எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் தான் டவுட் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.